வணக்கம். இந்த வீடியோல நம்ம டிசைனர் வி நெக் எப்படி ஸ்டிச் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு பாத்தீங்கன்னா சுடிதாரோட ஃப்ரண்ட் சைடை நம்ம எடுத்துக்கணும். இப்ப ஷோல்டர் லைன், ஆர்ம் ஹோல் டெப்த்லாம் உங்களுக்கு சுடிதார்ல என்ன அளவு வருதோ அதே அளவு தான் நம்ம வந்து எடுத்துப்போம். இப்ப இன்னர் நெக் மட்டும் பாத்தீங்கன்னா இப்ப சுடிதார்ல நம்மளுக்கு வர இன்னர் நெக்கை விட 1/2 இன்ச் வந்து கூடுதலா நம்ம எடுத்துப்போம். இப்ப எனக்கு பாத்தீங்கன்னா 2.25 வரும். நம்ம வந்து 3.25 இன்ச் இன்னர் நெக் எடுத்துப்போம். அதே மாதிரியே நெக் டெப்த்தும் பாத்தீங்கன்னாலும் இப்ப நான் வந்து 6.5 இன்ச் எடுத்துப்பேன். இந்த வி நெக்ன்றதுனால 7.5 இன்ச் எடுத்துக்கிறேன். 1 இன்ச் வந்து ஜாஸ்தியா எடுத்துருக்கோம். இது ரெண்டு தான் நம்மளுக்கு வந்து வி நெக்குக்கான டிப்ஸ். அடுத்தது இந்த இடத்துல இருந்து பாத்தீங்கன்னா ஸ்லாண்டிங்கா ஒரு கோடு கேல் வச்சு போட்டு நம்ம அப்படியே கட் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம வந்து கட் பண்ணிட்டோம். இப்ப ஓபன் பண்ணோம்னா பாத்தீங்கன்னா இது மாதிரி. இப்ப நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த வி நெக்குக்கான மெட்டீரியல் வந்துட்டு இப்ப நீங்க வந்து பேண்டோட மெட்டீரியலை கூட எடுத்துக்கலாம். அது மாதிரி எடுத்துங்க. இப்ப 2 பீஸ் எடுத்திருக்கோம். 2 பீஸ் 2.5 இன்ச் அளவு இருக்கிற மாதிரி இந்த ஸ்ட்ரிப். இது எப்படி நம்ம வந்து இந்த அளவு மெஷர் பண்ணிக்கணும்னு பாத்தீங்கன்னா இது மாதிரி இப்படி ஸ்லாண்டிங்கா வச்சு பாத்துக்கணும். இந்த நெக் நம்ம கட் பண்ணதுல இருந்து 2 இன்ச் ஜாஸ்தியா இருக்கிற மாதிரி எடுத்துங்க. அடுத்தது நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிட்டு பேலன்ஸ் வந்து கட் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம வந்து வி நெக் பாத்தீங்கன்னா இது மாதிரி வந்து டிராப் பண்ணி தான் நம்ம தைப்போம். எப்படி டிரா பண்ணணும்னு பாத்தீங்கன்னா இது மாதிரி மெட்டீரியல் அப்படி உள் பக்கமா விட்டுப்போம். ஸ்கேல் ஒண்ணு வச்சு மார்க் பண்ணிக்கணும். இப்படி ஒரு மார்க், இப்படி ஒரு மார்க், சென்டர்லயுமே ஒரு லைன் போட்டுங்க நீங்க. அப்பதான் நமக்கு வந்து கரெக்டா இருக்கும் இந்த வி வர்றது. இப்ப அடுத்தது இப்படி 2 பீஸா இருக்கிறத நம்ம அடுத்தது இப்படி வந்து ஒரு ஸ்டிச் பண்ணிடுவோம். இப்ப நம்ம வந்து டிரா பண்ணதை அப்படியே தச்சு வந்துடலாம். நீடில் இன் பண்ணிட்டு ஃபுட்டரை தூக்கி விட்டு டர்ன் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம அடுத்தது ஒரு 1/4 இன்ச் டிஸ்டன்ஸ் விட்டு அப்படியே கட் பண்ணிக்கலாம். நம்ம இப்ப வந்து வி ஷேப்ல தச்சிட்டு கட்டும் பண்ணிட்டோம். இப்ப நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த மெட்டீரியலை இது மாதிரி நம்ம எடுத்து வச்சுட்டு ஒரு அயன் பண்ணிக்கலாம். அயன் பண்ணிட்டு அப்படியே வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி வந்துக்கலாம். நம்ம இப்ப வந்து அயன் பண்ணிட்டோம். இப்படியே தச்சு வந்துடலாம். இப்ப நம்ம வந்து இந்த வி ஷேப்புக்கு தச்சிட்டோம். அடுத்தது எப்படி மெட்டீரியல் வச்சு தைக்கலாம். இப்ப நம்ம வந்து இப்ப நெக்கை தான் வந்து பினிஷ் பண்ண போறோம். அதுக்கு பாத்தீங்கன்னா நம்ம மெட்டீரியலோட ரைட் சைடு. இப்ப இந்த வி நெக்குமே பாத்தீங்கன்னாலும் இதுவும் வந்து ரைட் சைட்ல தான் வச்சிருக்கோம் மெட்டீரியல். இந்த இடத்துட்டு இப்படி ஒரு பின் பண்ணிங்க. பின் பண்ணிட்டு இதுல வந்து சென்டர்ல நீங்க ஒரு லைன் போட்டுக்கிறதா கூட போட்டுக்கலாம். இப்படி பின்ன வச்சுட்டு கை விரலை இது மாதிரி வச்சுட்டு இப்படி டர்ன். இப்ப நம்ம வந்து இந்த இடத்துல இருந்து இது வரைக்கும் இந்த பின் பண்ணிருக்க இடம் வரைக்கும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி வந்துடுவோம். இப்ப நம்ம வந்து அப்படியே ஸ்டிச் பண்ணி வந்துடுவோம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த நம்மளுக்கு வந்து இந்த ஸ்டிச் லைன் போற இடத்துல தான் இந்த நீடில வந்து நம்ம இன் பண்ணிப்போம். இன் பண்ணிட்டு அடுத்தது ஃபுட்டரை அப்படி தூக்கிங்க. தூக்கிட்டு இப்படி மெட்டீரியலை டர்ன் பண்ணிட்டு இந்த மேல இருக்கிற இந்த நெக் பீஸ்ல எதுவும் நம்ம வந்து தையல எதுவும் கட் ஆயிடாத அளவுக்கு இந்த மெட்டீரியலை நம்மளோட மெயின் மெட்டீரியலை மட்டும் நம்ம வந்து கட் பண்ணுவோம். ஏன்னா நம்மளுக்கு அந்த வி ஷேப் திரும்புறதுக்காக. இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா இப்படியே மெட்டீரியல் இந்த சைடு வந்து இப்படி திருப்பி வந்துடலாம். இது எதுவும் ஒரு மெட்டீரியலும் ஒன்னோட ஒண்ணு மேல படாத அளவுக்கு கரெக்டா பார்த்து இப்படி டர்ன் பண்ணிங்க. பண்ணிட்டு அப்படியே ஸ்டிச் பண்ணி
இப்போ நம்ம வந்து நெக்கை வந்து ஃபுல்லாகவே தச்சிட்டோம். இப்போ நம்மளுக்கு வந்து மேல் பக்கம் பார்க்கும்போது இது மாதிரி தான் இருக்கும் ஃபினிஷிங். இந்த எட்ஜஸ் இங்கே இருக்கிறது எல்லாமே நம்ம கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து இது மேலே வந்து ஒரு ஸ்டிச் டாப் ஸ்டிச் போடணுன்னா கூட நீங்கள் போட்டுக்கலாம். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நம்ம வீக்லி அப்லோட் பண்ணுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரணும்னா நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எப்பொழுதும் போல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அடுத்தடுத்த வீடியோவில் நான் கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.